பாஜகவை சார்ந்த டாக்டர் சிவசங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக அரசியல் களத்தில் பல சூழல் இருக்குது. அதில் சமீபத்தில் சில நிகழ்வுகள் தமிழகத்தில் குறிப்பாக பள்ளி கல்வித்துறை குறித்து பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு அப்பப்போ நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. முதல்வர் மேடையில் உட்காந்து பேசுகிறாரு. அப்படி இருக்கிறப்ப கடந்த வாரம் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு சுவர் இடிந்து விழுந்து ஒரு மாணவன் ஸ்கூலுக்குள்ளவே இறந்து போயிருக்கான். எப்படி சார் இருக்குது கட்டமைப்பு பள்ளி கல்வி? அதாவது இவங்க பயங்கரமாக இருக்குன்னு சொல்கிறாங்களே, எங்கேயாவது ஒரு இடத்துல இவங்களுடைய குழந்தைகள் படிக்கிறாங்களா? நீங்கள் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, அதாவது நீங்கள் டாப் என்ன சொல்கிறது உலகத்தரத்தில் வச்சுருக்கிறீங்க, ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலாக வச்சுருக்க நீங்கள் சொல்கிற நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் முதல் கட்டம், இரண்டாம் கட்டம், மூன்றாம் கட்டம் தலைவரில் யாராவது ஒருத்தருடைய குழந்தைகளுக்கு நீங்கள் படிக்கிறாங்களா? படிக்கிறதே இல்லை. அப்புறம் அது எப்படி நீங்கள் உலகத்தரம் நீங்கள் சொல்லுவீங்க? ஏன் அங்கே நீங்கள் போக மாட்டேங்கிறீங்க? ஏன் நீங்கள் சேர்க்க மாட்டேங்கிறீங்க? இப்போ இதே இது ஒரு கஷ்டப்பட்ட வீட்டு பையன் இறந்ததுனால நீங்கள் காசை கொடுத்து சமாளிக்க தான் 5 லட்ச ரூபா ஏதோ கொடுத்துருக்காங்க. காசை கொடுத்து அந்த பையன் திரும்பி வந்துடும். நான் என்ன சொன்னேன், இதே ஒரு அன்பில் மகேஷ் அப்படின்னு அதை மாதிரி ஒரு அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், என்னன்னு சொல்ல ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கட்டும், அவங்களோட குழந்தைகளுக்கு எதாவது நடந்ததுன்னா நீங்கள் பயங்கரமாக ஆக்ஷன் எடுப்பீங்க. ஆனால் அது நடக்காது. ஏன்னா அவங்க படிக்கிறது எல்லாமே ப்ரைவேட் ஸ்கூலு. அங்கே எல்லா வசதிகளுமே இருக்குது, ப்ராப்பராக எல்லாமே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் உங்களுடைய குழந்தைகள் நீங்கள் அங்கே சேர்க்குறீங்க. ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் கஷ்டப்பட்டவங்க, பிலோ பாவர்ட்டி லைன் கீழே இருக்கிறவங்க தான் இங்கே சேர்க்குறீங்க. அப்போ அந்த பாதிக்கப்படுற மக்கள் கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. நீங்கள் 5 லட்சத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஏரியாவில் கவுன்சிலராக இருக்கட்டும் எல்லாரும் போய் அந்த எப்படியா பேசி மழுப்பி காசை கொடுத்து எப்படியா இந்த நியூஸே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இதே நீங்கள் கவர்மெண்ட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்க. ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருந்து டிஎம்கே ஆப்போனண்டா இருந்தது அப்படின்னா 5 நிமிஷத்துக்கு கூட உங்களுக்கு அந்த ஞாபகம் நினைக்கிறேன். அந்த போர்வெல்ல ஒரு குழந்தை தீபாவளி டைம்ல விஜயபாஸ்கர் பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எவ்வளோ பண்ணினீங்க.